வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். பேருந்து சாரதிகள் ஷீட் பெல்ட் அணிவது கட்டாயம். ஜூலை 1 முதல் பேருந்து சாரதிகளின் பாதுகாப்பு ஷீட் பெல்ட்களை அணிவது கட்டாயமாக்கப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஷீட் பெல்ட்களை அணியாத சாரதிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதன் தலைவர் PA சந்திரபால தெரிவித்தார். மோட்டார் வாகன சட்டத்தின் விதிகளின்படி வாகன சாரதிகள் ஷீட் பெல்ட் அணிய வேண்டும் என்ற சட்டம் 2011 அக்டோபர் 1 முதல் அமுலில் உள்ளது. இந்த சட்டம் வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டிருந்தாலும் பல சாரதிகள் ஷீட் பெல்ட் அணியாததால் விபத்துகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இந்த விடயத்தினை கருத்தில் கொண்டு ஜூலை 1 முதல் இந்த சட்டத்தை கட்டாயமாக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் இருந்து வீழ்ந்த பெண் மரணம். மகனுடன் மோட்டார் சைக்கிளில் சென்ற தாயார் கீழே மயங்கி விழுந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார். ஈச்சமோட்டை வீதி யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த ஜீவராசா மேரி தெரேசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் கடந்த 19 ஊர்காவல்துறையில் உள்ள தனது வீட்டை பார்ப்பதற்கு மகனுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். இதன்போது ஊர்காவல்துறை வைத்தியசாலைக்கு முன்பதாக இடது பக்கமாக ஒருவர் சைக்கிளில் வந்துள்ளார். இந்நிலையில் திடீரென பிரேக்கை அழுத்திய வேளை மோட்டார் சைக்கிளில் பின்னால் இருந்த மேற்படி பெண் திடீரென கீழே விழுந்து மயங்கியுள்ளார். அவர் பின்னர் ஊர்காவல்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்துள்ளார். யாழ் செம்மணி புதைக்குழிக்கு நீதி கோரி பிரித்தானியாவில் போராட்டம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி கோரி பிரித்தானியாவில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்றது. லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் காரியாலயத்திற்கு முன்பாக குறித்த போராட்டம் நடைபெற்றது. லண்டனை தளமாக கொண்டு இயங்கும் அமைப்பொன்றினால் நேற்று இந்த போராட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது. அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் சர்வதேச நீதி விசாரணையே தமிழ் மக்களின் ஏகோபித்த கோரிக்கை என்பதை வலியுறுத்தியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மேலும் சர்வதேச நாடுகளின் தலைமையில் நீதியான விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் அனைவரும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. மீன்பிடி படகுகள் விபத்துக்குள்ளான சம்பவம், சடலமாக மீட்கப்பட்ட மீனவர்கள். தெவுந்தர மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட மீன்பிடி படகு விபத்துக்குள்ளான போது காணாமல் போன 4 மீனவர்களில் 2 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படையினரால் இந்த மீனவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு சென்ற 2 மீன்பிடி படகுகள் இருவேறு பகுதிகளில் விபத்துக்குள்ளானதில் 6 மீனவர்கள் காணாமல் போயிருந்தனர். தெவுந்தர மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட படகொன்றும் களுத்துறை பகுதியிலிருந்து புறப்பட்ட மீன்பிடி படகொன்றுமே விபத்துக்குள்ளாகியுள்ளது. தேவுந்தர மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று மாலை புறப்பட்ட படகில் 5 மீனவர்கள் இருந்துள்ளனர். விபத்தில் சிக்கிய மீனவர் ஒருவர் மாத்திரம் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் ஏனைய 4 மீனவர்கள் காணாமல் போயிருந்தனர். இந்நிலையில் தற்போது 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த படகு வணிக கப்பல் ஒன்றில் மோதியதால் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இதேவேளை களுத்துறையில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு சென்ற மீன்பிடி படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 மீனவர்கள் காணாமல் போயுள்ளனர். இந்நிலையில் காலி மற்றும் களுத்துறை கடற்கரைகளில் 2 விபத்து சம்பவங்களில் காணாமல் போன மீனவர்களை தேடும் பணிகளை கடற்படை தொடர்ந்து முன்னெடுத்துள்ளது. இதேவேளை மீனவர்களை தேடுவதற்காக இலங்கை விமானப்படை பெல் 412 ஹெலிகாப்டர் மற்றும் Y12 விமானத்தை ஈடுபடுத்தியுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரின் உத்தரவிற்கமைய விசேட தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவில் தீயணைப்பு பிரிவை உடனடியாக நிறுவுமாறு ரவிகரன் MP கோரிக்கை. முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களில் தீயணைப்பு பிரிவை உடனடியாக நிறுவ நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிரத்ன மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிபில் ரத்நாயக்க ஆகியோரிடம் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை கடிதம் கையளித்துள்ளார். மேலும் கடந்த 2025 6ஆம் மாதம் 17 இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் தீயணைப்பு பிரிவை நிறுவ நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனால் உரை நிகழ்த்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாகவே குறித்த பகுதிகளில் தீயணைப்பு பிரிவை நிறுவ உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர்களான சந்தன அபிரத்ன, விமல் ரத்நாயக்க ஆகியோரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை கடிதங்களை கையளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.